ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5:30 ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஈவினிங் டைமில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியடில் இருக்கும். ஸோ இந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, போர் அடிச்சிட்ருக்கும். சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, சில பேர் வந்து ஃபேமிலியோட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸு, அதாவது இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம எப்படி ஹாப்பியாக நம்மளை வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச சில டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு மெயினாக பார்த்திங்கன்னா 3 வேளை குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜென்ரலாக ஹஸ்பண்ட் இல்லை குழந்தைங்க வந்து ஆஃபீஸோ இல்லை ஸ்கூலுக்கோ போகும்போது நம்ம காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இப்படி சொல்லிட்டு வகை வகையாக ப்ரிப்பேர் பண்ணணும். குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து இப்போது இந்த கொரோனா வைரஸ் அதனால் வந்து மெய்டெலாம் கூட இப்போ வரதில்லை. ஸோ மெய்டு வராததுனால அந்த வேலையும் சேர்த்து நீங்கள் தான் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்னோடய டிப்பு பார்த்திங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக மீல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2 in 1 ரெசிபி அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைமும் நம்ம கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாது. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, காலையில் இப்போ ஒரு சப்பாத்தியோ இல்லை இட்லியோ பண்ணுறீங்க அப்படின்னா, இட்லிக்கு வந்து தொட்டுக்க சாம்பார், டிஃபன் சாம்பார் வச்சுட்டிங்கன்னா நைட்டு தோசைக்கு அதே சாம்பார் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இல்லை மதியம் வந்து நீங்கள் ஒரு குருமா மாதிரி வச்சுட்டிங்கன்னா நைட்டு சப்பாத்திக்கு அந்த குருமா வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக அதே சமயத்தில் ஒரு 2 வேளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குக்கிங் டைமும் வந்து ரொம்ப கம்மியாகும். அதே மாதிரி நீங்கள் பண்ணுற ரெசிபீஸும் வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபீஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நல்லா கிராண்டாக என்னென்ன பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்க. இல்லைனா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எல்லார் மேலேயும் காட்டுவோம். அப்புறம் வந்து ஹோல் ஃபேமிலியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இது என்னோடய ஃபஸ்ட்டு டிப்பு. 2வது டிப்பு பார்த்திங்கன்னா, குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ குழந்தைங்களும் வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அவங்களும் போர் அடிச்சுட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து நம்மளை நைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு அது செஞ்சு கொடுங்க, இல்லை டிவி போட்டு கொடுங்க, இல்லை இதை நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் போட்டு நைன் செஞ்சுட்டே இருப்பாங்க. அதனால் குழந்தைங்க கூட ஒரு குவாலிட்டி டைம் அவங்க கூட உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுகிறது, இல்லை ஏதாவது விளையாடுறது, ஓடி பிடிச்சி, இல்லை கண்ணாமூச்சி, இல்லை அந்த மாதிரி குழந்தைங்க கூட குழந்தைங்களாக கொஞ்சம் நேரம் விளையாடுங்க. அப்போ அவங்களும் ஜாலியாக இருப்பாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோடய 2வது டிப்பு. 3வது டிப்பு வந்து, இப்போ ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹஸ்பண்டோட ஹெல்ப்பையும் கேட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள பார்த்துக்கோங்க, இல்லை கொஞ்சம் நேரம் இந்த ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களோட ஹெல்ப்பை வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி நிறைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து அவங்களே புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் சில பேருக்கு புரியாது. அந்த மாதிரி புரியாதவங்க கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஹஸ்பண்டோட ஹெல்ப்பையும் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது மாதிரி ஹோல் ஃபேமிலியாக உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கும் அதிகமாகும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. அடுத்தது என்னோடய டிப் என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒய்ஃப் ஆகட்டும், இல்லை குழந்தைங்களாகட்டும், ஹஸ்பண்ட் ஆகட்டும், எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த டைமில் ஃபேமிலியாக உட்காந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் இந்த மாதிரி எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து அழகாக ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாமல், டிவி பார்க்காம உட்காந்து சாப்பிட்டுங்க, நிறைய பேசுங்க, என்ன பண்ணலாம் இல்லை என்ன அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா டைம் பாஸ் ஆகும். அதே சமயத்தில் நல்லா ஒரு குவாலிட்டி டைம் வந்து உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். ஏன்னா 21 days அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியும் கிடையாது. ஸோ நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதே சமயத்தில் நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து கணக்கில் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ அது கூட முக்கியமான ஒரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்குன்னு ஒரு ½ an hour ஆகுது மீ டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பாரு குழந்தையே பார்த்துட்டு, எப்போ பாரு கிச்சனையே பார்த்துட்டு, வீடை க்ளீன் பண்ணுறது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கே ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதனால அந்த மீ டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து உங்களுக்காக ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ, இல்லை வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆட பிடிக்கும்னா டான்ஸ் ஆடுறதோ, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிறது, உங்களுக்கு சேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க.
இல்லை சேட் பண்ணுங்கள். ஸோ அந்த ½ அன் ஹவர் உங்களுக்காக டெடிகேட்டடாக ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் அரை மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு ½ அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நீங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 21 டேஸை வந்து நம்ம ஈஸியாக க்ராஸ் பண்ணிடலாம். இப்போது என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது ஈவினிங் டைமை ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு சூப்பரான இஞ்சி டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்காக கொஞ்சமாக தண்ணி கொதிக்க வச்சு அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டிருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது இல்லையா? ஸோ இந்த டைமில் இதில் கொஞ்சமாக டீ தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் இஞ்சி டீ குடிச்சிங்கன்னா நல்ல உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் இஞ்சி வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டீ தூள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து பால் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் பால் வந்து நல்லா காஞ்சு கொதிக்குது. ஸோ 2 தடவை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிட்டு சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ஒரு இஞ்சி டீ வந்து ரெடி ஆகிட்டு. இதை வந்து நான் இப்போ குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டின்னர் வந்து கொத்து சப்பாத்தி பண்ணலான் இருக்கேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2½ கப்பு சப்பாத்தி மாவு எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இப்போ லாக்டவுன் பீரியட் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி எல்லோரும் வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல் தோணும். குழந்தைங்களும் ஏதாவது வெரைட்டியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் கொத்து சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இது ஒரு 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா மதியம் வச்ச முட்டை குருமா. அதை வந்து சூடு பண்ணி வச்சுட்டேன். ஏன் பேபி வந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. என்ன பாட்டு பார்த்துட்ருக்கீங்க? நானும் ரியாவும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்ததுக்கப்புறம் கொத்து சப்பாத்திக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், 2 கொத்து கருவேப்பில்லை, அப்புறம் ஒரு முட்டை. நான் வந்து கொத்து சப்பாத்திக்கு முட்டை குருமா தான் சேர்க்க போகிறேன்றதுனால நான் வந்து ஒரு முட்டை எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது சிக்கன் இல்லை மட்டன் குருமா அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 2 முட்டை எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு நல்ல காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 சப்பாத்தி வந்து நான் ரெடி பண்ணி போட்டு வச்சுட்டேன். சப்பாத்தி போட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 5 சப்பாத்தி நான் பிச்சு வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பில்லை இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பில்லை வந்து நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் கருவேப்பிலை சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து கொத்து சப்பாத்தி செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்து சப்பாத்திக்கும் கொத்து பரோட்டாவுக்கும் வித்தியாசமாகவே தெரியாதுங்க. அந்தளவுக்கு ஒரே மாதிரி ஒரே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளிக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஒரே ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஜஸ்ட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வெந்து நல்லா குழஞ்சிடும். தக்காளி நல்லா குழஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு முட்டையை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது இந்த முட்டை வந்து ரொம்ப ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. ஒரு ஹாஃபாக குக் ஆகிருக்கும்போது நம்ம வந்து பிச்சு வச்சுருக்கிற சப்பாத்தி துண்டுகள் அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா அந்த சப்பாத்தி முட்டை 2மே ஒன்று சேர கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயில்டாக கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொத்து சப்பாத்தியை நல்லா அந்த எக்கு கூட மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு அந்த முட்டை குருமா இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சப்பாத்தி எல்லாமே முட்டை குருமாவில் மிக்ஸ் ஆகிட்டு முட்டை குருமாவும் வந்து உங்களுக்கு
நல்லா அந்த சப்பாத்தியில் ஊறி சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நல்லா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான தோசை கரண்டியோ இல்லை வேறு ஏதாவது ஸ்பூனோ அந்த மாதிரி வச்சு நல்லா இப்படி குத்தி விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஈவனாக எல்லா பீசஸும் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான கொத்து சப்பாத்தி ரெடி ஆகிடும். இந்த கொத்து சப்பாத்தியை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த டின்னருக்கு சாப்பிட போகிறோம். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.